புகழுக்கும் பெருமைக்கும் உரியவர் நம்முடைய தந்தை கவாய் அவர்கள். அவர் வாழ்ந்த காலத்தில் பெரிய பாரிஸ் நகரில் ஒரு செல்வ குடும்பத்தில் பிறந்தவங்க. அதுவும் கடைசி செல்வம். எவ்வளோ செலவாக வாழ்ந்துருப்பாங்க இல்லை? அவரும் இந்த இந்திய நாட்டுக்கு வந்து நம்மளுடைய மரக்கல்வி பார்க்க வரும்பொழுது நம்முடைய மக்களெல்லாம் பார்த்தாங்க. நம்ம மக்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க? எங்கள் குடும்பம் நாங்கள் பெரிய காண்டாபுரில குடும்பம் கிடையாது. எங்கள் மாமியார் குடும்பமும் விவசாய குடும்பம். எங்கள் நண்பர் மாமாவோட குடும்பமும் எங்கள் அம்மா வந்து அவங்க தங்கச்சி அவங்களும் 13 குழந்தைங்க. எங்கள் தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து விவசாயம் தான், மளிகை தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப நாங்கள் பணக்காரவங்களை கிடையாது. அப்படிப்பட்டவங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சி எப்படி ஏசுனார் வந்து ஏழைகளை தேடி கண்டுபிடிச்சி போனார் இருக்குங்களா? அதே மாதிரி தான் கவாய் அவர்கள் அவருடைய வழித்தொண்டரான கராப் சாமியார் எதிர்பார்ப்பில் அவருக்கு பொன் சாமியார் இருந்தார். அருள்பாடி அப்போ துணைக்கும் அங்கே வந்து எங்கள் மூத்தாள் அவங்களும் 6 பொண்ணு 2 பையன். எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மூத்தாள் அவங்க வந்து கராப் சாமியார் எங்கள் மூத்தாரை அழைச்சிட்டு போய் இல்லைனா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டா படிச்சுட்டு போதுமா நேரத்தில் உழுதுமா சொல்லியிருப்பாங்க. ஆனால் கவாய் கராப் சாமியார் தான் அழைச்சிட்டு போய் அந்த ஸ்கூலில் படிக்க வச்சு அவரை படித்து எங்கள் வீட்டுக்கார் மகேஷ் சாரை படிக்க வச்சு இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க அக்கா தங்கச்சி பிள்ளைங்க எல்லாருக்கும் வந்து நமக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அந்த மாதிரி வழிகாட்டி எல்லா பிள்ளைகளும் எங்கள் குடும்பத்தில் மகேஷ் இந்த குடும்பத்தில் எல்லா பிள்ளைங்களுமே நீங்கள் படிக்காத பிள்ளைங்களே கிடையாது. அதில் 2 முத்துக்கள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. சேவியரும் ஃபாதர் சீரியலும் வருவோம். யாரோ பெற்ற பிள்ளைல நாங்கள் பெற்ற பிள்ளைதான். அதனால் அவங்களும் நல்லா பணி செய்வாங்க. நாங்களும் இப்போ வந்து என்ன சொன்னால் பணி நல்லா செய்யும். நீ அவங்களுடைய குருத்துவத்தை நீ நல்லா பார்க்கணும். அதான் நாங்கள் செய்வோம். வேறு எதுவும் அவங்கள்ட்ட நாங்கள் எதிர்பார்க்க கிடையாது. அவங்கெல்லாம் படிக்க வச்சு இப்போதைக்கு எங்கள் மாமியாரோட குடும்பத்தில் 2 பேர பிள்ளைங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய அக்கா பையன் ராக்கெட் கட்டுறாங்க இல்லையா? அந்த இதில் வந்து அவர் இன்ஜினியராக இருக்கார். அதே மாதிரி டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் கனவே பார்த்தது இல்லைங்க. உண்மையிலே சொல்கிறோம். அவங்க 2 தாய்மாமன் எழுதிருந்தாங்கன்னா அந்த டாக்டர் அவர்களுக்காக வந்து ஒவ்வொரு பிள்ளைங்களும் அவங்க முயற்சி எடுத்தாங்க பாருங்க. முடியவே இல்லை. ஆனால் இப்போ எங்கள் குடும்பத்தில் இருக்கிறாங்க 3 டாக்டர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாம் மெயின் காரணம் யாருன்னா கவர்மெண்ட். செல்வர் மாமாவை படிக்கிறதுக்காக அப்புறம் அப்படியே நாங்கள் படிக்க வச்சு எல்லாரும் இன்றைக்கும் எங்கள் குடும்பத்தில் இது இன்னும் ஒரு சின்ன பண்ணுவாங்க. இருக்கார் அவர் நல்ல கவிதை எழுதுவார், பாட்டெல்லாம் பாடுவார். அவர் வந்து மாதிரி நிறைய எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே மேலே மேலே வந்துருக்காங்க. இப்போ தந்தை கவர்மெண்ட் அவர்களை பற்றி நம்ம பார்க்கணும். அவர்கிட்ட எனக்கு பிடிச்சது 3 ஒன்று. ஒன்று எங்கள் திண்டிவனத்தில் கட்டியிருக்கிற அவங்க பங்கு கோவில் 100ஆண்டு விழா நாங்கள் பங்கு கோவில். அவர் அந்த சென்ட்ரல் ஸ்கூலுக்காக பணம் திரட்டுறதுக்காக அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க. அப்போ போயிருந்தப்போ அந்த வியாகுல மாதா பக்தியை பார்த்துட்டு அங்கேருந்து வந்து முதல்ல நம்ம எங்கள் திண்டிவனத்தில் எங்கள் பங்கு கோவில் அதை தான் அவர் வந்து ஏற்படுத்தி கொடுத்தார். அடுத்தது காலம் தவறாமை. அவர்கிட்ட விரும்பி நான் பார்த்த குணத்தில் காலம் தவறாமை ரொம்ப முக்கியம். அந்த காலம் தவறாமைன்றது வந்து அவருடைய வழித்தோன்றல் வழியாக வந்து அங்கே படித்த பிள்ளைங்க எல்லாருக்குமே அதை ஏற்படுத்தந்து இன்றைக்கும் எங்கள் பிள்ளைங்களுக்கு இப்போ பாருங்கள் 10 மணிக்கு என்னமோ சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டோம் 10 மணிக்கெலாம். அந்த காலம் தவறாமல் அது ரொம்ப எங்களுக்கு வந்து கண்டிப்பாக கடைப்பிடிக்கணுன்ற பண்பு அது வந்து அந்த கவாண்டத்தில் அவர்களோட தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அடுத்தது தன்னை போல பிறரை நேசி. ஒரு தடவை அயர்லாந்து அந்த ஐரிஷ் ஃபங்க்ஷனுக்காக இவரும் அவருடைய டிரைவரும் 2 பேருமா சேர்ந்து போயிருந்தாங்க. அப்போ அங்கே போயிருக்கும் பொழுது டிரைவர் உள்ள போகல, அவரை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க. கவாண்டத்தை மட்டும் நீங்கள் உள்ள போகலாம், ஏன்னா அது வந்து ஆங்கிலேயர்கள் நடக்கிற ஃபங்க்ஷன். அவங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் வச்சுக்க மாட்டாங்க, சனிசமாக வச்சுக்க மாட்டாங்க. இல்லை எனக்காக அவர் டிரைவ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்காரு, அவரையும் எங்களோட தான் விடணும் அப்படின்னு சொல்லி அவரையும் உள்ள விட்ட பிற்பாடு தான் இவரும் போனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கவாண்டத்துக்கே ரொம்ப பிடிச்சது எதுன்னா அங்கே எழுதியிருக்காங்க பாருங்க, ஏழைகளின் நாயகன். அவர் உண்மையிலே அந்த மாதிரிலாம் ஒரு
இன்னைக்கு எங்க குடும்பத்திலே இத்தனை பிள்ளைங்க வந்திருக்குமா, இத்தனை டாக்டர்ஸ் வந்திருப்பாங்களா? எங்க கருணா குடும்பத்திலையும் பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் இயற்கையில் இருக்கிறோம். யாரும் யாருக்கும் சப்போர்ட்லாம் கிடையாது. அந்தந்த பிள்ளைங்களும் படிச்சு தான் போயிருக்காங்க. எங்க பேர பிள்ளைங்களும், எங்க மாநிலத்தில் எங்க பேர பிள்ளைங்களும் படிச்சு முன்னேறி தான் போயிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரே ஒரு